बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम नहमदुहु व नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिहिल करीम व अला आलिहि व अस्हाबिहि अजमाईन अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम तबारकल्लज़ी बियदिहिल मुल्क व हुवा अला कुल्लि शैइन क़दीर अल्लज़ी ख़लक़ल मौत वल हयात लियब्लुवकुम अय्युकुम अहसनु अमला सुब्हान रब्बिक रब्बिल इज़्ज़ति अम्मा यसिफ़ून व सलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लम। ये आयत जो मैंने आपके सामने तिलावत की है, इस आयत में अल्लाह ताला ने हमसे दो चीज़ों का मुतालबा किया है और उन दो चीज़ों को ज़िंदगी का मकसद करार दिया है कि मैंने ज़िंदगी और मौत को सिर्फ इसलिए बनाया है कि मैं तुमसे दो चीज़ें चाहता हूँ। அதில் சொல்கிறாங்க, நான் ஓதின இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட இருந்து நான் ரெண்டு விஷயத்தை எதிர்பார்க்குறேன். அந்த ரெண்டு விஷயம் எப்படி, அதில் தான் எங்களுடைய உலக வாழ்க்கை, அதை வெற்றி, அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை, அதை வெற்றி, அதில் தான் நல்லா வச்சுக்கிறான். இந்த வாழ்க்கையோட இலக்கு குறிக்கோளி அந்த ரெண்டு விஷயம் தான். दो चीज़ें अल्लाह ने हमसे मांगी है, ரெண்டு விஷயம் அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து கேட்குறான். एक अमल और एक हुस्न। அதில் ஒன்று அமல், இன்னொன்று அழகு, அழகான அமல். अय्युकुम अहसनु अमला, ஐயுக்கும் அஹ்சனு அமல், உங்களை யார் அழகான அமல் செய்கிறவர். सिर्फ अमल का मुतालबा नहीं है, வெறுமனே அமல் செய்யுங்கன்னு அல்லாஹ் கேட்கல, बल्कि उस अमल का मुतालबा है जो हसीन हो। அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்டது அழகான அமல்கள், வெறும் அமல்கள் அல்ல. बल्कि अल्लाह ताला ने यहाँ इसमें तफजील को ज़िक्र करके गोया हमारे दरमियान मुकाबला डाल दिया है। அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த இடத்துல அழகான அமல் என்ற இடத்துக்கு இஸ்ம தப்தீல பாவிச்சிக்கிறான். அப்போ அதுலேருந்து தெரியுமா, எங்களுக்கு ஒரு போட்டி எல்லாம் போட்டிக்கார். நான் அழக அமல் செய்யா, நீ அழக அமல் செய்யா, ஏன்னா நாங்கள் எல்லாரும் அழகான அமல் அடையணும், அப்படி ஒன்று அல்லாஹ் எங்களுக்கு உண்டாக்கிக்கிறான். इसमें तफजील मुकाबले के लिए आता है। இஸ்மு தப்தீல பாவிக்கிறது ஒன்றோடு நேரு பார்க்குற அந்த இடத்துல தான். इसमें तफजील के तीन इस्तेमाल हैं, இஸ்மு தப்தீல பாவிக்கிற மூணு முறை, एक मिन के साथ, एक इजाफत के साथ, एक अलिफ्लाम के साथ। ஒன்று மின்னோட பாவிக்கிறது, அதை இதாப செஞ்சு பாவிக்கிறது, அல்லது அலிஃப்லாமோட பாவிக்கிறது. ज़ैदुन अफ़ज़ल मिन आमरिन, ज़ैदुन अफ़ज़लुन नास, ज़ैदुनिल अफ़ज़ल। ஒன்று ஹதரத் சுப்ஹானல்லாஹ், ஒன்று ஸைத் அஃதலு மின் அம்ரின் என்ற அர்த்தம், ஸைத் அம்ரை விட சிறந்தவர். இன்னொன்று இதாபத்தோட பாவிக்கிறது, ஸைத் அஃதலு நாஸ் என்று சொல்றது, மக்கள்ல சிறந்தவர். இன்னொன்று ஸைதுனில் அஃதல் என்றா ஸைது தான் சிறந்தவர் என்று சொல்லி. इसमें तफजील बगैर मुकाबले के आता ही नहीं। इसमें तब्दील வந்து இந்த முகாபலா ஒன்றோட ஒன்று நேர்காட்டி செல்ற இல்லாம பாவிக்கிறதே இல்லை. तो गोया अल्लाह ने हमसे तीन चीज़ें मांग ली है। இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் இஸ்மே தப்தீல பாவிச்சு சொன்னது எப்படி தெரியுமா, அல்லாஹ் எங்கள்கிட்ட மூணு விஷயத்தை கேட்ட மாதிரி. ஏன்னா இஸ்மே தப்தீல மூணுக்கே கொண்டு வர, ஒரு இடத்துல கொண்டு வந்து அது மூணு கொண்டு வந்து வாய்த்தான். एक अमल, ஒன்று அமல், एक हुस्न இன்னொன்று அழகானது, और एक उसमें पोजीशन। அதுல அழகுல கொஞ்சம் முன்னு கூட அதிகரிப்பு. फर्स्ट पोजीशन, सेकंड पोजीशन, थर्ड पोजीशन, फोर्थ पोजीशन, फिफ्थ पोजीशन। தரம் முதலாவது, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அஞ்சாவது தரத்துல அழகுல ஒவ்வொரு தரத்தை உண்டாக்கி கொள்றது. अल्लाह ने ये तीन चीज़ें हमसे मांगी हैं। இது மூணையும் அல்லாஹ் கிட்ட கேட்டீங்க. सिर्फ नमाज काफ़ी नहीं, வெறுமனே தொழுக போதாது. नमाज वो जिसमें हुस्न हो, எந்த தொழுகண்டா எது அழகான தொழுகையோ அதுதான் வேணும். बल्कि जो एक नंबर हसीन हो। அழகான தொழுகை இல்லை, அதுலயும் முதலாவது தரத்துல உள்ள அழகான தொழுகை. सिर्फ इल्म पढ़ाना काफ़ी नहीं, வெறுமனே இல்ம படிச்சு கொடுக்கறது போதாது, बल्कि वो तदरीस जिसमें हुस्न हो, ஆனா எந்த முறை வேணும்னு தெரியுமா, இது அழகோ அதுதான் வேணும், बल्कि एक नंबर हसीन हो। அழகில் அதுலயும் முதல் தரத்துல உள்ளது. सिर्फ रोज़ा मकसूद नहीं, வெறுமனே நோன்பு அது நோக்கம் இல்லை, वो रोज़ा जिसमें हुस्न हो எந்த நோன்பு வேணுமென்றா எது அழகா இருக்குதோ அதுதான், और हुस्न में पोजीशन हो। அதுலயும் தரத்துல உள்ளது. इस पे क्यास कर लीजिए, अला हाज़िल क़ियास। இதன்படி எல்லாத்தையுமே நீங்க கியாஸ் பண்ணி பார்க்கணும். हर अमल को इस पे क्यास करते जाइए। எல்லா அமலையும் இதுல கியாஸ் பண்ணி பாருங்க. सिर्फ दावत का मुतालबा नहीं, வெறுமனே அல்லாஹ் என்கிட்ட தாவத்து கொடுங்க, தாவத்துல வேற செய்யுங்கன்னு எல்லாம் வேண்டிக் கொள்ளல, बल्कि दावत में हुस्न,
தாவத்துல அதுலயும் அழகிக்கணும். ये मतलूब है, அது அல்லாஹ் எங்கள்கிட்ட வேண்டிக் கொண்டது, मकसूद है, इसका मुतालबा है, அது அல்லாஹ் எங்கள்கிட்ட நாடினது, அல்லாஹ் எங்களை செய்ய சொல்லி சொன்னது, मअमूर बिही है। அதை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை போட்டது। बल्कि उस हुस्न में आगे बढ़ना और सबकत करना ये मतलूब है। அந்த அழகுல நாங்க எங்களுள்ளுக்கு முன்னேற்றம் அடைகிறது, எங்களுள்ளுக்கு அதுல ஒரு போட்டியை உண்டாக்கி கொண்டு முன்னேறது, இது அல்லாஹ் எங்கள்கிட்ட வேண்டிக் கொண்டது। अब अमल हसीन के अमल तो हम सारे समझते हैं कि अमल कैसे होता है। அமல் என்று சொல்றது அமலை எப்படி செய்யறது நாங்க எல்லாம் விளங்கித்தான் இருக்கிறோம்। अमल का इल्म तो हमें मदारिस से मिलता है, அமல் எப்படி செய்யற அந்த இல்மு எங்களுக்கு மதரசாக்கள்ல இருந்து கிடைக்குது, उलमा से मिलता है। உலமாக்கள்ல இருந்து கிடைக்குது। अमल का शौक हमें तबलीग से मिलता है। அமல் செய்யணும் என்ற ஆசை இருக்குது, அது தப்லீக் செய்யறதால கிடைக்குது। तबलीग में जाते हैं, नमाज पढ़ने का शौक हो जाता है, नमाज पढ़ने का तरीका उलमा से सीखते हैं। தாவத்துல தப்லீக்ல போறாரு, தொழுக ஆசை வர்றது, எப்படி தொழணும் என்றது உலமாக்கள்ல இருந்து படிச்சு கொள்ளேன்। अब इसमें हुस्न कहाँ से आए? இப்ப தாவத்துல போயிட்டு வந்த ஆசை, உலமாக்கள்ட்ட படிச்ச இல்மு, அமல் வந்துட்டு இந்த அமல்ல எப்படி ஹுஸ்ன அழகா உண்டாக்குற, ये एक सवाल है। இது ஒரு கேள்வி, முதலாவது கேள்வி। और हुस्न कहते किसको हैं? ரெண்டாவது கேள்வி, அழகு அழகுன்னு எனக்கு செல்லப்படுது, அழகான அமல், அது எதுக்கு செல்ற, எதுக்கு அழகான அமல் செல்ற? अमल कोई औरत तो है नहीं जिसका मेकअप करना है। அமல் ஒரு பொம்பளை இல்லையே மேக்கப் பண்றதுக்கு। ये हुस्न क्या है? எனக்கு செல்ற அந்த ஹுஸ்ன் அழகு என்ன? हजरत जिब्रील अलैहिस्सलाम एक मुसाफिर की शक्ल में हमारे नबी की खिदमत में आए। அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரயாணம் செய்யறாட தோற்றத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாங்க और 4 सवाल किए। 4 கேள்வி கேட்டாங்க। उनमें से एक सवाल ये किया, मल एहसान, அதுல ஒரு கேள்வி கேட்டாங்க, இஹ்சான் என்றால் என்னன்னு கேட்டாங்க। ये अमल का हुस्न क्या है? அது இஹ்சானுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா, அமல்ட அழகு என்னன்னு கேட்டாங்க। इसलिए कि कुरान मजीद में अल्लाह ताला ने एहसान के बहुत फजाइल सुनाए हैं। அல்லாஹ் பரிசுத்தமான அவனுடைய கலாம்ல இஹ்சானுடைய நிறைய சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்। अल्लाह ताला फरमाते हैं, इन्नल्लाह लमअल मुहसिनीन, இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன், 2-3 தாக்கீத்துல பாவிச்சு, वल्लाहु युहिब्बुल मुहसिनीन, அல்லாஹ் நேசிக்கிறான் இஹ்சானுடைய தன்மை உள்ளவர்களை। इन्नल्लाह यअमुरु बिल अद्ल वल इहसान, அல்லாஹ் கட்டளை இடுறான், इन्नल्लाह मअल्लज़ीना तक़व वल्लज़ीना हुम मुहसिनून। தக்வா உள்ளவர்கள், இஹ்சான் உள்ளவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான்। ये एहसान के फजाइल हैं सारे। இதெல்லாம் இஹ்சானுடைய சிறப்பை சொல்ற ஆயத்துகள்। हज़रत जिब्रील ने कहा, ये अमल का हुस्न क्या है? அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது அதுதான், அமலுடைய ஹுஸ்ன் அழகுன்னு சொல்றது எது? आप अलैहिस्सलाम ने फरमाया, अन तअबुदल्लाह कअन्नक तराहु फ़इन लम तकुन तराहु फ़इन्नहु यराक। अमल का हुस्न ये है कि अमल को ऐसे कर गोया तू अल्लाह को देख रहा। அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமலுடைய அழகு என்ன தெரியுமா, நீங்க அல்லாஹ்வை வணங்கணும், அமல் செய்யணும், அல்லாஹ்வை பார்க்கிறேன் என்ற அந்த உணர்வு, ये अमल का हुस्न है। இதுக்கு தான் அமலுடைய அழகு என்று சொல்றோம்। फ़इन लम तकुन तराहु फ़इन्नहु यराक। நீங்க அல்லாஹ்வை பார்க்காட்டியும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான்। अगर आप नहीं देख रहे तो अल्लाह तो देख रहा है ना। நீங்க அல்லாஹ்வை பார்க்காட்டியும் அல்லாஹ் பார்க்கிறானா இல்லையா? ये अमल का हुस्न है कि इंसान अमल करते हुए इतना महव और मदहोश हो कि गोया अल्लाह को देख रहा है। அமல் செஞ்சு செஞ்சு மனிதன் இந்த அளவு உணர்வு அடையணும், இந்த அளவு தன்னை மறந்து போகணும், இனிமானவர்களை எந்த தரத்தை அடையணும்னா நான் அல்லாஹ்வை பார்த்து நினைக்கிறேன்। अगर इस दर्जे का इस्तिगराक हासिल नहीं है तो कम से कम इतना तो हो ना कि अल्लाह देख रहा है। அந்த அளவு அந்த தரத்தை அந்த அளவு அமல்ல மூழ்கலாட்டி குறைஞ்ச அளவு இது மட்டுமாவது ஈக்கணும், அல்லாஹ் இதை பார்க்கிறான்। ये अमल का हुस्न है, இதுதான் அமல்த அழகு என்று சொல்லப்படுறது। इसको सिफत एहसान कहते हैं। அதுதான் சிஃபத்தே இஹ்சான் என்று சொல்றது। तो अमल का शौक मिला तबलीग से, அமலுடைய ஆசை தேக்கம் வந்துச்சு தப்லீகால, अमल मिला मदारिस से और उलमा से, அமல் செய்யற முறை கிடைச்சிச்சு மதரசாக்கள்ல இருந்து உலமாக்கள் இருந்து, और ये हुस्न मिलता है खानकाहों से। அதுல சொல்றாங்க அந்த ஹுஸ்ன் சொல்றது சிஃபத்தே இஹ்சானுக்கு சொல்றவே அது கிடைக்கும் கான்கால இருந்து, ये इसके बगैर नहीं मिलता। அது இல்லாம அது கிடைக்காது। हमारे बड़ों में से किसी को भी इसके बगैर नहीं मिला। அதுல சொல்றாங்க எங்க பெரியார்கள் என்று பூமியில வாழ்ந்த நாங்க செல்ற யாருக்குமே இந்த முறை இல்லாம இந்த சிஃபத்தே இஹ்சான் கிடைக்கல। इसी वजह से हमारे अकाबिर में से कोई एक भी ऐसे नहीं है कि जिन्होंने खानकाहों का रुख न किया हो। எங்க பெரியார்கள் என்று நாங்க யாரெல்லாம் பேர் செல்லமோ
அவங்கள ஒரு ஆள் சரி இல்லை, ஒரு ஆள் சரி இல்லை, இந்த வழியில போகாதவர், ஆகாத முறையில போகாதவர் யாரும் ஒரு ஆள் சரி இல்லை. आप जिन जिन को बड़ा मानते हैं, நீங்க யார் யார் பெரியார்கள் ஏற்றுக்கொள்றீங்களோ, हजरत मुजद्दिद अल्फ सानी, मुजद्दिद अल्फ सानी, हजरत शाह वलीउल्लाह, शाह अब्दुल अजीज साहब, सैयद अहमद शहीद, सैयद इस्माइल शहीद, हाजी इमदादुल्लाह साहब मुहाजिर मक्की, मौलाना मोहम्मद कासिम साहब, मौलाना रशीद अहमद गंगोही, मौलाना कासिम, मौलाना रशीद अहमद गंगोही, हजरत शेखुल हिंद, हजरत मौलाना खलील अहमद सहारनपुरी, हजरत मौलाना इलियास साहब, हजरत मौलाना हुसैन अहमद मदनी, हजरत मौलाना अशरफ अली थानवी, जितने नाम मैंने गिनाए हैं ये अपने इल्म, ये आसमान इल्म के आफताब और महताब थे. நான் ஹதரத் சொல்றாங்க, நான் இன்னைக்கு யார் யார் பேர்களை எழுதி சென்றனோ இவர்கள் தான் இல்மு என்ற அந்த வானத்துடைய கோள்கள், நட்சத்திரங்கள். ये इल्म के मनारे थे, इल्मुடைய பெரிய பெரிய மினாக்களாக இருந்தாங்க. हज़रत नानोतवी रहमतुल्लाह अलैह के पास एक गैर मुकल्लिद आया. அல்லாமா காசிம் நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல ஒரு மذஹப் ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆள் வந்தார். और उनकी एक इल्मी तकरीर सुनी. हजरत ஒரு இல்முடைய ஒரு பேச்ச பயான் அவர் கேட்டார். उसके बाद वो कहने लगा, मुझे हैरत है कि आप जैसा मुहक्किक भी मुकल्लिद हो गया अबू हनीफा का. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவு பெரிய தஹ்கீக்கான ஒரு ஆலிம், இவ்வளவு பெரிய தஹ்கீக்கான ஆலிமாக நீங்க இருந்து கொண்டு நீங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பின்பற்றலாளா ஆயிருக்கீங்களே, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொன்னார். मौलाना कासिम साहब फरमाने लगे, जैसे आपको इस पे हैरत है, मुझे इस पे हैरत है कि आप जैसा जाहिल मुज्तहिद बन गया. அல்லாமா காசிம் நானூத்தவி சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி என்ன பார்த்து ஆச்சரியமோ அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியம். இவருக்கு என்ன ஆச்சரியம், இவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்து இமாம் பின்னே போறீங்களே. அதுல சொல்றாங்க, நீங்க இவ்வளவு பெரிய மடேனா இருந்து நீ ஒரு முஜ்தஹித் ஆகிட்டி, எனக்கு அதான் ஆச்சரியம் பண்ணாங்க. जब मेरे जैसा मुहक्किक उनका मुकल्लिद है तो तुझे क्या रुकावट है. அதுல சொன்னாங்க, நான் இவ்வளவு பெரிய முஹக்கிக்கை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, எவ்வளவு பெரிய முஹக்கிக்கா இருந்து நான் அவரை பின்பற்றுறேன், அப்போ நீ சாதாரண மனால் உனக்கு அவரை பின்பற்றுறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டான். हमारे अकाबिर इतने बड़े उलमा थे, मेरा பெரியார்கள் இவ்வளவு பெரிய இல்முள்ளவர். मौलाना अशरफ अली थानवी साहब एक दफा फरमाने लगे, हजरत मौलाना अशरफ अली थानवी रहमतुल्लाह अलैहि ஒரு நாள் சொன்னாங்க कि लोग कहते हैं कि आजकल मदारिस से इमाम गजाली और इमाम राजी जैसे उलमा क्यों नहीं पैदा हो रहे. இன்னைக்கு மக்கள் பேசிக்கொள்றாங்க, இந்த காலத்துல மதரசாக்கள்ல இமாம் கசாலி மாதிரி, இமாம் ராஜி மாதிரி அப்படியான ஆட்கள் ஏன் உருவாகிறாங்க இல்ல. मैं उनसे कहता हूँ, அஷ்ரஃப் அலி தானவி சொல்றாங்க, அவங்களோட கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றேன் என்றால், क्या मौलाना कासिम साहब और मौलाना रशीद अहमद गंगोही इमाम गजाली इमाम राजी से कम है. நான் சொல்றேன், हजरत मौलाना कासिम नानूतवी, हजरत मौलाना रशीद अहमद गंगोही, इमाम गजाली पाक, इमाम राजी पाक என்ன தரத்துல குறைஞ்சாக்கலான்னு கேக்குதுன்னு சொல்றாங்க. बल्कि मैं कहता हूँ कि बाज बातों में उनसे भी बढ़े हुए हैं. அஷ்ரஃப் அலி தானவி சொன்னாங்க, ஏன் கருத்து சில விடயங்கள்ல சில இடங்கள்ல இமாம் காசிம் நானூத்தவி, இமாம் ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி இவர்கள் அவங்க ரெண்டு பேரை விட நுண்ணுக்குள்ளாக்கலன்னு சொல்லுதுன்னு சொன்னாங்க. ये बात कोई आम आदमी नहीं कह रहा, இது ஒரு சாதாரண மனுஷன் சொல்லல, ये हकीमुल उम्मत कह रहे हैं, ஹக்கீமுல் உம்மத்தில வார்த்தை, ये मुजद्दिदुल मिल्लत कह रहे हैं, ये मुजद्दिदुல் मिल्लत என்று போற்றப்பட்ட அந்த ஆலிமுடைய வார்த்தை. और ये इंतहाई मुहतात आदमी कह रहे हैं. இது அது பேணுதல்ட ஒரு இல்லைய உச்ச அடைஞ்ச ஒரு ஆள் சொல்ற பேச்சு. इतने बड़े थे इल्म में हमारे बड़े, எங்க பெரியார்கள் இல்முல அவ்வளவு பெரிய தரத்தை அடைஞ்சாங்க. उसके बावजूद भी इन्होंने खानकाहों का रुख किया. அவ்வளவு பெரிய இல்முடைய தரத்துல இருந்தும் அவர்கள் खानकाட அந்த உழைப்புல ஈடுபட்டார்கள், அதுக்கு போனார்கள். इनमें से किसी ने नहीं कहा कि कुरान हमें आता है, तफसीर हमें आती है, हदीस हमें आती है, शुरुआत सारी हमें याद हैं, फ़िक़्ह के हम माहिर हैं, नहव के हम माहिर हैं, सर्फ के हम माहिर हैं, अदब और बलागत के हम माहिर हैं, हम क्या करेंगे जाके इन कोनों में बैठ के. அவங்க யாருமே இந்த பேச்சு பேசல. குரான் எங்கள்கிட்ட இருக்குது, ஹதீஸ் எங்கள்கிட்ட இருக்குது, தஃப்சீர் எங்கள்கிட்ட இருக்குது, அவ்வளவு சரகம் எங்கள்கிட்ட இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியும். நாங்க குரான்ல திறமை உள்ளாக்கள், நகூர திறமை உள்ளாக்கள், சருப்புட திறமை உள்ளாக்கள், அதப் பலாகால திறமை உள்ளாக்கள், இவ்வளவு திறமையெல்லாம் நாங்க வச்சுட்டு இந்த மூலையில போய் உட்கார்ந்து கொண்டு நாங்க என்ன செய்யணும் யாருமே கேட்கல.
इससे पता चलता है कि ये चीज़ ज़रूरी है। அதனால கண்ணியமானவர்களே, இந்த பெரியார் கேட்ட இந்த பொங்கல என்ன விலங்கு தெரியுமா? இதுல ஈடுபடணும், இது எங்கள்கிட்ட உண்டாகணும், இது ஒரு தேவையான ஒன்றுமே விலங்கு. हज़रत मौलाना ज़करिया साहब से एक आलिम ने पूछा कि ये तसव्वुफ़ क्या चीज़ है। ஹஜ்ரத் மௌலானா ஜக்கரியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஆலிம் வந்து கேட்டாரு, ஹஜ்ரத் இந்த தஸவ்வுஃப் பண்றீங்க அது என்னன்னு கேட்டார். फरमाया इससे मकसूद इखलास पैदा करना है। ஹஜ்ரத் சொன்னாங்க அதுல நோக்கம் ஒன்றுதான், என்ன தெரியுமா? இக்லாஸ் உண்டாக்குறது. तसव्वुफ़ का मकसद इखलास के सिवा कुछ नहीं है। தஸவ்வுஃபுடைய நோக்கம் இக்லாஸை உண்டாக்குறது தவிர வேற ஒன்றும் இல்லை. और इस इखलास में तरक्की करते करते एहसान तक पहुंचना मकसूद है। இக்லாஸ்ல முன்னேற்றத்தை உண்டாக்கி அதுல முன்னேற்றம் அடைஞ்சு சிஃபத்தே ஹஸானுக்கு போயிட்டு சேர்றது. ये जो हम जिक्र करवाते हैं, मुराकबा करवाते हैं, ये सिर्फ वहां तक पहुंचने के लिए है। இந்த zikr செய்ய வைக்கிறது, முராகபா செய்ய வைக்கிறது, அப்படி செய்ய வச்சு அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ये जो हम सर्फ में गर्दाने करवाते हैं, ये मकसूद है। சர்ஃப்ல புள்ளல கொடுக்கிற பயிற்சிக்கு தானே இது நோக்கமா? ज़रबा ज़रबा ज़रबू ज़रब ज़रबता ज़रबना ज़रबत ज़रबतुमा ज़रबतुम ज़रबत ज़रबतुमा ज़रबतुन्ना ज़रबतु ज़रबना, ये जो गर्दान हम करते हैं इसलिए करते हैं कि ताकि मौत के वक्त ये जारी हो जाए। அதையும் சொல்லி கொடுக்குற மௌத்தாகிற நேரத்துல சொல்லி மௌத்தாகணும்னா சொல்லி கொடுக்குற, அது நோக்கமான்னு கேட்கிறாங்க. अगर कोई मौत के वक्त सरफे कबीर नहीं सरफे सगीर भी सुनाएगा ना, तब भी उसको जन्नत नहीं मिलेगी। அதில் சொன்னாங்க மௌத்துடைய நேரம் சக்கராத்துல சர்ஃபே கபீர் அல்ல, சர்ஃபே சகீர செழிப்பு மௌத்தாயினான், சொர்க்கம் கிடைக்குமா? सरफे सगीर तो बहुत बड़ी होती है ना, சர்ஃபே சகீர் கொஞ்சம் கஷ்டம் தான், அது பெருசு கூட, उसमें सारी चीजें होती हैं, அது எல்லாம் வருமே, सारी बहसें होती हैं। எல்லா ஜாதி உள்ள தலைப்பும் வரும். वो भी किसी ने हजरत इज़राइल को सुना दी तो माफी नहीं मिलेगी। அதை இஸ்ராईल अलैहिस्सलाम को அதை சொல்லி காட்டினதுக்கு மன்னிப்பு கிடைக்க மாட்டேங்குது. ये जो हम गर्दाने करते हैं ये सिर्फ अल्फाज के इंशिकाक को समझने के लिए करते हैं। இந்த நாங்க சர்ஃப்ல செய்யற பயிற்சிக்கு தானே வார்த்தைகள் எங்கனக்கு இருந்து கொள்ளந்து வருது, என்னது எதுல இருந்து அது உருவாகினது என்னத்தை விளங்குறதுக்குள்ளது தான். इसी तरह ये मुराकबे इसलिए किए जाते हैं कि हर वक्त दिल में अल्लाह का ध्यान रहे। अब मुराकबा என்னதுக்கு செய்ய வைக்கிறேன்டா, முராகபா செஞ்சாட நோக்கம் சதா நேரமும் கல்புல அல்லாஹ்ட ஞாபகம் வைக்கிறது, हर वक्त अल्लाह का ख्याल रहे, எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய அந்த யோசனை இருக்கிறது, किसी वक्त दिल अल्लाह से खाली न हो। எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு எங்களுடைய உள்ளம் खाली ஆவறது இல்லை. अल्लाह ताला फरमाते हैं या अय्युहल्लज़ीना आमनू ला तुल्हिकुम अम्वालुकुम वला औलादुकुम अन ज़िक्रिल्लाह, ए ईमान वालो तुम्हारा माल तुम्हारी औलाद तुम्हें अल्लाह की याद से गाफिल न करे। அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களை குர்ஆன்ல கூப்பிட்டு எச்சரிக்கை செய்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும், உங்களோட சொத்து செல்வங்கள் உங்களோட பிள்ளைகள் அல்லாஹ்வை நினைக்கிறதிலிருந்து உங்களை மறதிலா போட வேண்டாம் என்றது கண்ணியமானவர்களே அல்லாஹ் இங்கே கூப்பிட்டு சென்ற கட்டளை. इस आयत से साबित हुआ कि अल्लाह की याद से दिल की गफलत मासियत है। இந்த ஆயத்திலிருந்து என்ன விளங்குது தெரியுமா? அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாம உள்ளத்துல கஃப்லத் உண்டாகிறது இது பாவம். आगे फरमाते हैं वमन यफ़अल ज़ालिका फ़उलाइका हुमुल खासिरून, அல்லாஹ் சொல்றான் அதுக்கு கொஞ்சம் அப்படியே போயிட்டு யார் அப்படி செய்யறாங்களோ அப்படின்னா யாருடைய சொத்து செல்வம் பிள்ளைகள் அல்லாம மறக்கடிச்சிச்சோ அவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்றான், நஷ்டம் அடைஞ்சவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்றான். यहाँ पे एक सवाल पैदा होता है, இன்னைக்கு ஒரு கேள்வி உருவாகுது, इल्मी सवाल। இல்முட லைன்ல உள்ள ஒரு கேள்வின்னு சொல்றான். अल्फाज बनते थे वमन यफ़अल हाज़ा या वमन यफ़अलहु, வார்த்தை வரணும் ومن يفعل هذا அல்லது ومن يفعله என்று. वमन यफ़अल ज़ालिका क्यों कहा? என்ன பக்கத்துல நீக்குது இஷாரா செய்யறதா பத்தா வரணும். ومن يفعل ذلك என்ற வார்த்தை அல்லாஹ் ஏன் பாவிச்சான்? जबकि मुशारन इले तो करीब है। இஷாரா இலைக்கு கிட்டதான் நீக்குது. ला तुल्हिकुम यानी इल्हा, ये मुशारन इले है, அந்த இல்ஹாக் தான் முஷார் இலைக்கு. मुशारन इले करीब है और फिर भी फरमा रहे हैं ज़ालिका। அப்ப அவரும் முஷார் இலைக்கு நெருக்கம் வைக்க போக்குள்ள அல்லாஹ் ஹாதா விட்டுட்டு தாலிக்கே பாவிச்சுக்கிறானே. ये सवाल हुआ कि नहीं हुआ? இந்த கேள்வி வரணுமா पैदा होता है कि नहीं होता? इसका क्या जवाब है? இதுக்கு என்ன பதில்? अरब के यहाँ हाजा और ज़ालिका में हाजा करीब के लिए है, ज़ालिका बईद के लिए है।
அரபிகளிடத்துல ஹாதாவை கிட்டத்துள்ளது பாவிக்கிற தாலிக்கே தூரத்தில் வந்து சைக்கிளை பாவிக்கிற जैसे ज़ालिका दूर के लिए है, इसी तरह ज़ालिका बड़े दर्जे की चीज़ के लिए भी है, बड़े दर्जे की खैर के लिए भी है और बड़े दर्जे के शर के लिए भी है। எப்படி தாலிக்கே தூரத்துல உள்ளதை செய்ய வேண்டிய பாவிக்கிறையோ அது மாதிரி தாலிக்கிற வார்த்தையை பாவிச்சு பெரிய அந்தஸ்துல இது அந்தஸ்துல கூடினது, இது நலவுல உயர்ந்தது, இது கெடுதியில உயர்ந்தது என்ற சைக்கிள் செய்யறதுக்கும் தாலிக்கே பாவிக்கும். बाज़ दफ़ा मुशारुन इले करीब होता है, சில நேரம் இதன் பக்கம் சைக்கிள் செய்யப்படுதோ அது கிட்டடிக்கும், लेकिन खैर में उसका दर्जा बहुत बड़ा होता है, நலவுல அதோட தரம் ரொம்ப உயர்ந்ததா இருக்கும். तो उसको हाजा की बजाय ज़ालिका कह देते हैं। அதனாலதான் அதுக்கு ஹாதா விட்டுட்டு தாலிக்கே பாவிக்கும். बाज़ दफ़ा मुशारुन इले करीब होता है, சில நேரம் எதன் பக்கம் சைக்கிள் செய்யப்படுதோ அது நெருக்கமா கிட்டதான் நிற்கும், लेकिन शर में उसका दर्जा बड़ा होने की वजह से उसको ज़ालिका कहते हैं। அது கெடுதியில அதோட தரம் ரொம்ப உயர்ந்தது, பாரதூரம் கூடினது, அதனால அந்த இடத்துக்கு ஹாதா விட்டுட்டு தாலிக்கே பாவிக்கும். मुशारुन इले करीब हो और खैर में उसका आला दर्जा हो, उसकी मिसाल ஹதரத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்லி காட்ட போறாங்க. அதாவது எதன் பக்கம் சைக்கிள் செய்யப்படுதோ அது கிட்ட இருந்தும் ஆனா அதுக்கு சைக்கிள் செய்யறதுக்கு ஹாதா விட்டுட்டு தாலிக்கே பாவிக்கிறதுக்கு ஒரு உதாரணம். अलिफ लाम मीम ज़ालिकल किताब, किताब तो करीब है, फरमाने ज़ालिकल किताब क्या मतलब है, तो करीब लेकिन इसका दर्जा बहुत ऊंचा है। அப்ப அதுக்கு உதாரணம் அலிஃப்லாமின் ஸாலிக்கல் கிதாப், கிதாப்னா அதுதான் கிதாப், அது தூரத்தில் இல்ல. அப்ப ஸாலிக்கன்னா என்ன அர்த்தம், நலவுல இதுல தரம் ரொம்ப உயர்ந்தது, இது தரத்துல ரொம்ப கண்ணியமானதுன்னு சொல்றதுக்கு தான் ஸாலிக். यहाँ ज़ालिक इसलिए नहीं आया कि मुशारुन इले दूर है, அப்ப இந்த இடத்துல ஸாலிக்க எதன் பக்கம் சைக்கிள் செய்யப்படுதோ அது தூரம் என்றதை சொல்லி காட்டுறதுக்கு வந்ததல்ல, बल्कि यहाँ ज़ालिक इसलिए आया कि मुशारुन इले खैर में अजीम शान है। இன்னைக்கு தாலிக்கே கொண்டு வந்தது நம்ம சார் இலகி அது நலவுல ரொம்ப தரம் உயர்ந்தது என்று சொல்றது. अब आप सुन लीजिए ये आयत, या अय्युहल्लज़ीना आमनू ला तुल्हिकुम अम्वालुकुम वला औलादुकुम वमन यफ़अल ज़ालिका, मतलब वाज़े हो गया। அதுல இப்படி ஓதி காட்டுறாங்க, இப்படி ஓதினா அர்த்தம் தெளிவா வேணும்னு கேட்கிறாங்க. ஐயுஹல்லதீனா ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அதோட வமன் யஃஅல் ஸாலிக. அப்ப எங்களுக்கு தாலிக்கே என்றது முன்னுக்குள்ள தான் சொல்லிச்சு. यानी अगर तुम्हारा माल और तुम्हारी औलादें तुम्हें अल्लाह की याद से गाफिल कर रही हैं तो ये छोटा जुर्म नहीं, बड़ा जुर्म है। அப்படின்னா அதுக்கு எப்படி அதுக்கு விளக்கமான ஒரு அர்த்தம் சொல்றதா இருந்தா, உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யறதிலிருந்து உங்களை தடுக்குமாக இருந்தால் அது பெரும் பாவம் என்ற அர்த்தம் தான் இருக்கு. और एक जगह अल्लाह ताला तारीफ के तौर पे फरमाते हैं, रिजालुन ला तुल्हीहिम तिजारतुन वला बैउन अन ज़िक्रिल्लाह। இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்றார், சில மனிதர்கள் எப்படியானாக்கள் அவர்களோட பொருட்கள் வாங்கல் வியாபாரம் எதுவுமே அல்லாஹ்வை ஞாபகம் செய்யறதை விட்டு அவங்களை தடுக்காது. तो गाफिल न होना ये काबिल तारीफ है और गाफिल होना ये काबिल मजम्मत है। இனிமானவர்களே, அல்லாஹுவை மறக்காம அவனை நினைவோடு இருக்கிறது இது புகழுக்கு தகுதியானது, புகழப்பட வேண்டியது. அந்த பரிசுத்தமான அல்லாஹுவை மறக்கிறது இருக்கிறது இது பழிப்புக்கு இழிவுக்குள்ளது. और एक जगह गफलत की बुराई बयान करते हुए अल्लाह ताला फरमाते हैं, अल्हाकुमुत तकासुर। அல்லாஹு தாலா அல்லாஹ்வை மறக்கிறதுல அந்த கெடுதிய நிலவை பழிச்சு செல்ற இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா சொல்றான், அல்ஹாக்குமுத் தகாசுர், துனியாட சொத்து செல்வத்தை பரப்பி கொள்ளணும், அதை கூட்டி கொள்ளணும் என்ற அந்த யோசனை உங்களை மறதியில போட்டு हत्ता ज़ुरतुमुल मक़ाबिर, கபர்களுக்கு போயிட்டு சேரும் வரையில. ये तारीफ है, मजम्मत है। இது புகழ்ந்து செல்றதா இகழ்ந்து செல்றதான்னு கேட்கிறாங்க. மஜம்மத் ஏன்னா मजम्मत छोटी बात, छोटी बुराई पे होती है, बड़ी बुराई पे होती है। பழிச்சு செல்றது சின்ன தவறையா பெரிய தவறையான்னு கேட்கிறாங்க. बढ़िया छोटी है। अब ये गफलत है, इस गफलत के दूर करने के लिए सिफत एहसान और ये तसव्वुफ है। இனிமானவர்களே, இந்த கஃப்லத்தில் எது இவளோட சொன்னாங்களோ அந்த கஃப்லத்தை இல்லாமாக்குறதுக்கு தான் இந்த தசவுக்கும் இந்த சிஃபத்தே இஹ்சான். हर लाइन के अंदर अच्छे लोग भी होते हैं, बुरे भी होते हैं। துனியால எல்லா லைனுக்கும் நல்லாக்களும் மீக்கிற நல்லம் இல்லாதவர்களும் மீக்கிற அது உள்ளதுதான். तबलीग वाले सारे तो पहुंचे हुए बुजुर्ग नहीं है ना,
தப்லீக்ல ஈடுபடுற எல்லாருமே ஒரு தரத்தை அடைஞ்ச நல்லவர்களான்னு கேட்கிறாங்க. कुछ मेरे जैसे भी हैं बीच में। அதுல சொல்றாங்க இடையில என்ன மாதிரி சில பேர் இருக்கிறாங்க தானே தப்லீக்ல சொல்றாங்க. हर जगह ऐसे है, अच्छे भी मिलेंगे बुरे भी मिलेंगे। நல்லாக்களும் இருப்பாங்க நல்ல இல்லாதாக்களும் இருப்பாங்க. அது எல்லா இடத்துலயும் உள்ளதுதான். इसी तरह तसव्वुफ में रहबर भी हैं रहजन भी हैं। அதுல சொல்றாங்க அது மாதிரி தசவுக்குலையும் வழிகாட்டாக்களும் இருக்கிறான், வழிப்பறி கொள்ளக்காரர்களும் இருக்கிறான். रहजनों की वजह से रहबरों से बेजारी का इजहार करना अच्छा नहीं है। அப்படி வழிப்பறி கொள்ளக்காரர்களை நாங்க பார்த்து பிள்ளையா விளங்கி வழிகாட்டாக்களையும் பிள்ளையா பார்க்கறது நல்லதில்லைன்னு சொல்றோம். किसी फ्रूट वाले के पास 2 गंदे केले देख के आप कहें आपका सारा फ्रूट खराब है, अच्छा नहीं है। பல வியாபாரி ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரோட பல வச்சுக்கிற இடத்துல ஒரு 2 வாழைப்பழம் விற்கிது பழுதாயினது, அது ரெண்டையும் பார்த்துட்டு நீங்க சொல்றது உங்களோட பழங்கள் எதுவுமே சரி வராதுன்னு சொல்றது அது நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. अगर तसव्वुफ में ऐसे लोग भी घुस गए जिन्होंने नमाजें नहीं पढ़ी, दाढ़ियां मुंडा दी, बिदआत का इर्तिकाब किया, नाचने लग गए, गाने लग गए, समा करने लग गए और औरतों से उठने बैठने लग गए, तो इनकी वजह से हजरत गंगोही, हजरत कासिम नानोतवी, हजरत थानवी, हजरत मदनी, हजरत जुनैद बगदादी, हजरत बायजीद बस्तामी, हजरत पीरान पीर शेख अब्दुल कादिर जीलानी, हजरत मुजद्दिद अल्फे सानी ने जिसमें जिंदगियां खपा दी, वो चीज बुरी नहीं हो जाती। அது சொல்றாங்க யாரு இந்த தசவுக்குள்ள ஈடுபட்டு அதுல அவங்க பிழைய செஞ்சு தவறு செஞ்சு உள்ள பாட்டு கூத்து எல்லாத்தையும் அவங்களுக்கும் நுழைச்சி உள்ள விஜயத்தையும் செஞ்சு பொம்பளைகளோட உட்கார்ந்து கலந்து புலங்கி எழும்பி இந்த கூத்தெல்லாம் செஞ்சாங்களோ அவர்களை கண்டுட்டு அவர்கள பிழையை வச்சு கொண்டு நாங்க தசவுக்குட லைன்ல உள்ள அவ்வளவு பெரிய குறைசல்ல ஆரம்பிக்கிறது அது பொருத்தம் இல்ல. எப்படியான ஆக்கள் அதில் பேர் சொல்லி கொண்டு போனா அல்லாமா காசிம் நானூத்தவி, அல்லாமா ரஷீத் அஹமத் கங்கோஹி, ஹதரத் ஹுசைன் அஹமத் மதனி, ஹதரத் அஷ்ரப் அலி தானவி, அதை விட மேலே உள்ளவர்கள் ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பாயஜீத் இஸ்லாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படியான பெரியார்கள் யாரு அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த பெரியார்கள் அவனோட வாழ்க்கையில எதிர அணுவளவும் இப்படி ஒன்று யோசிக்கவே இயலாது. அந்த சீரவிகள் அந்த மாணிக்கங்கள் இதுக்குன்னு தன்னை முழுமையும் அர்ப்பணித்தாக்கள் அவங்கள நாங்க குறை செல்வது எந்த விதத்துல நியாயம்? आप सारे उलमा से दरखास्त है इसको अपनी जरूरत समझे। அதான் சொல்லாங்க இன்னைக்குள்ள உலமாக்கள் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் வேண்டிக் கொள்றது இந்த தசவு எங்களுக்கும் தேவைன்னு சொல்லி எல்லாரும் விளங்குங்க ஏற்றுக்கோங்கன்னு சொன்னாங்க. हज़रत शेखुल हदीस मौलाना ज़करिया साहब रहमतुल्लाह अलैह ने फ़ज़ाइल ज़िक्र में एक हदीस लिखी है। हज़रत मौलाना शेखुल हदीस ज़करिया साहब रहमतुल्लाह अलैहि अमलகளின் சிறப்புல और हदीस எழுதிக்கிறாங்க ज़िक्रुடைய சிறப்புல लो अन्न समावात सबअ वल अर्दीन सबअ वमा बैनहुन्न वमा तहतहुन्न वमा फौकहुन्न वज़अन फी कफ़्फ़तिन वला इलाहा इल्लल्लाहु फी कफ़्फ़तिन लरजहत बिहिन्न ला इलाहा इल्लल्लाह। सुभानअल्लाह। சொல்றாங்க இந்த 7 வானங்கள் 7 பூமிகள் அந்த 7 வானங்கள் பூமிகளுக்கு இடையில உள்ளது, அதுக்கு மேல உள்ளது, அதுக்கு கீழே உள்ளது, இது அவ்வளோத்தையும் ஒன்று சேர்த்து தராசுல ஒரு தட்டிலையும் லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னொரு தட்டிலையும் வச்சால் லா இலாஹா இல்லல்லாஹ்ட பாரம் இது அவ்வளோ பாரத்தையும் மிகச்சதாக இருக்கும் என்று சொல்றாங்க। इसके फायदे में लिखते हैं कि बेशक अल्लाह के नाम से ज्यादा वजनी कुछ नहीं है। அதுல கீழே சிறப்புல எழுதுறாங்க விரிவுரையில இதுல அல்லாஹ்ட பரிசுத்தமான அந்த பேரை விட பாரமான சாமான் எதுவுமே நிக்கலாம்। लेकिन इसमें वजन इखलास से आता है। ஆனா அதுக்கு பாரம் எப்படி வரும் தெரியுமா? பாரம் எங்க இருந்து உருவாகும் தெரியுமா? அது இഖ்லாஸால தான் உண்டாகும்। इखलास से कहा हुआ अल्लाह का नाम 7 आसमान 7 जमीनों से ज्यादा भारी है। இഖ்லாஸோட சொல்லப்பட்ட அல்லாஹ்ட பேரு அந்த பேரு தான் 7 வானம் 7 பூமியை பார்க்க பாரமானது। आगे पता है क्या फरमाया उन्होंने? அதுக்கு பிறகு என்ன சொல்லிக்கிறாங்கன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க। फ़ज़ाइल ज़िक्र में लिखा हुआ है, அது ज़िक्र சிறப்புல உள்ள செய்தி தான் சொல்றாங்க। लेकिन तबलीग वाले पढ़ते ही नहीं उसको। तबलीगல உள்ள करता வாசிக்கிறேன் இல்லையே, இப்ப டைம் இல்லையே வாசிக்கிறது। आगे फरमाते हैं और इसी इखलास के पैदा करने के वास्ते मशाइख सूफिया की जूतियां सीधी की जाती हैं। அல்லாஹ் அக்பர்। அதுல சொல்றாங்க இந்த உயர்ந்த இഖ்லாஸை அடைந்து கொள்றதுக்கு வழி என்ன தெரியுமா? தஸவ்வுஃபுடைய பெரியார்களுடைய சப்பாத்தை ஸ்லிப்பரை நீங்க நேரா போகணும், அதை தூக்கணும், அப்பதான் இഖ்லாஸ் உண்டாகும் என்று எழுதிக்கிறாங்க। तो अल्लाह ताला मुझे भी आपको भी ये दौलत अता फरमाए। அதுல சொல்றாங்க அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும்
இந்த உயர்ந்த செல்வத்தை அடைஞ்சு கொண்ட பாக்கியத்தை நசீபாக்குவானாக. हर आलिम को इसकी फिक्र होनी चाहिए, ஒவ்வொரு ஆலிமுக்கும் இந்த யோசனை இருக்கணும். ये जो कुछ मैं कर रहा हूँ पता नहीं अल्लाह को पसंद भी है कि नहीं, நான் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறேனோ இது அல்லாஹ்க்கு விருப்பமானதா, அல்லாஹ் பொருந்தி கொண்டதா இல்லையான்னு தெரியாது, पता नहीं कबूल भी है कि नहीं, கபூல் ஆயிச்சா இல்லையான்னு தெரியாது. उस पे किसी का जोर तो चलता नहीं। இதுல ஒன்றும் சட்டம் ஒன்றும் வரலையே. वइन्नल्लाह लगनियुन अनिल आलमीन, அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியம் பண்ணி சொல்லிட்டான் உறுதியாக, அவன் கனியுன் அனில் ஆலமீன், பூமியில உள்ள அவ்வளவு பேர் அவ்வளவு சாமான் எல்லாத்த விட்டு अल्लाह फरमाते हैं मुझे किसी की जरूरत नहीं, எனக்கு எதிரே தேவையும் இல்லைன்னு சொல்லிட்டான். सबको दोजख में डाल दे, उसे किसी की जरूरत नहीं। அவ்வளவு பேரை நரகத்துல போட்டான், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. हर आलिम को इसकी फिक्र होनी चाहिए ஒவ்வொரு ஆலிமுக்கும் இந்த பிக்ரி கொடுக்கணும், कि मुझ में इखलास हो, நான் इखलास उल्लाह, मुझ में अल्लाह की मोहब्बत हो, எனக்கிட்ட அல்லாஹ்ட அன்பு உண்டாகும், अल्लाह से ताल्लुक हो। அல்லாஹ்ட தொடர்பு உண்டாகும். अगर आलिम भी जहन्नम की आयतें सुन के उसको रोना नहीं आता तो बताइए बाजार वाले को कैसे आएगा। ஒரு ஆலிமுக்கு நரகத்தை பற்றி உள்ள ஒரு ஆயத்தை கேட்கிற நேரம் அழக வந்து இல்லைண்டா, நீங்க சொல்லுங்களேன், பஜார்ல இருக்கிறவனுக்கு அழகு வருமா? इमाम अबू हनीफा रहमतुल्लाह अलैह इशा की नमाज के बाद सूरह यासीन शुरू करते हैं और उसमें जब यहाँ पहुँचते हैं वमताजुल यौमा अय्युहल मुजरिमून तो ला यज़ालु युकर्रिरुहा हत्ता अस्बह। இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் இஷா தொழுதுட்டு யாசீன் ஒரு ஆரம்பிக்கிறாங்க. யாசீன் ஆரம்பிச்சு வம்தாதுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் என்ற ஆயத்தை ஓத அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததும் அந்த ஆயத்தை மடக்கி மடக்கி ஓத ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் வந்தா சுபஹு வரையில ஓதி கொண்டே இருக்காங்க. अम्मा आयशा रज़ी अल्लाह अन्हा सुबह को नफिल शुरू करती हैं, तुलूए आफ्ताब के बाद नफिल शुरू करती हैं और दोपहर तक पढ़ती रहती हैं और उसमें एक आयत दोहरा रही हैं और मुसलसल रो रही हैं। वइम मिनकुम इल्ला वारिदुहा काना अला रब्बिका हत्मम मक़दिया, तुम में से हर एक को दोज़ख पर से गुजरना है, अल्लाह ताला के यहाँ ये फैसला हो चुका है। ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலையில சுபஹு பின்னால சூரியன் வெளிச்சத்தோட எவ்வளவு ஆரம்பிச்சாங்க, சூரியனுடைய உச்சி வரும் வரையில எழுது கொண்டே இருந்தாங்க. நபில் தொழுகையில மீட்டி மீட்டி வெறுமனை இந்த ஆயத்தை இல்லாவாது, உங்கள ஒவ்வொரு ஆளும் அந்த நரகத்தை கடந்தே ஆகணும், இந்த பைத்தே ஆகணும், இந்த அன்னாட முடிவு, இந்த ஆயத்தை மீட்டி மீட்டி அவ்வளோ நேரம் தொழுகையில ஓதிக்கொண்டிருந்தாங்க. ज़ुरारा इब्ने अबी औफा कुरान पढ़ रहे, जब यहाँ पहुंचे फ़इज़न शक़्क़तिस समाउ फ़कानत वर्दतन कद्दहान, चीख मारी और गिर पड़े। ஹஜ்ரத் ज़ுராரா ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதி கொண்டிருந்தாங்க. எப்ப இந்த ஆயத்தை ஓதினாங்களோ அப்படியே சத்தம் ஒன்று போட்டாங்க, மயங்கி கீழே போட்டு. हज़रत उमर फजर की नमाज बहुत लंबी पढ़ाते थे, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பவுமே சுபஹுடைய தொழுகையை கொஞ்சம் நீளமா தான் தொழுவிப்பாங்க. हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के हज़रत उमर के ज़माने खिलाफत की जो मस्जिद है वो बहुत लंबी मस्जिद है। ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல உள்ள அந்த மஸ்ஜித் இருக்குது, உமருடைய காலத்துல ரொம்ப நீளமான மஸ்ஜித்னு சொல்றாங்க. आप वहाँ जाएंगे आपको पता चलेगा कि हज़रत उमर की मस्जिद कहाँ तक थी, वो बहुत लंबी मस्जिद है। உமர் காலத்துல உள்ள அந்த மஸ்ஜிதுக்கே ரொம்ப நீளமான மஸ்ஜித், போனால் பாப்பீங்கன்னு சொல்றாங்க. स्पीकर नहीं होते थे, அங்க ஸ்பீக்கர் இல்ல, इतना रोते थे कि उनके रोने की आवाज आखिरी सफ वाले भी सुनते थे। ரொம்ப நீளமான மஸ்ஜித். ஆனா அந்த சுபஹ் தொழுகையில எவ்வளவு அழுவாங்க தெரியுமா? அவங்க அங்க முன்னுக்கு நின்று அழுகிற சத்தம் கடைசி சஃப்ல உள்ளாக்களுக்கு கேட்கும்படி சொன்னாங்க. बाज दफा कुरान पढ़ते पढ़ते गिर जाते, लोग उठा के घर ले जाते और कई दिन तक बीमार रहते। சில நேரங்கள்ல குர்ஆனை ஓதி ஓதி அழுக மிகச்சி அப்படியே உடல் விதந்து கீழே விழுந்துடுவாங்க. மக்கள் வீட்டுல கொண்டு போய் வைப்பாங்க. பல நாள் அந்த அந்த வருத்தத்துல அந்த பயக்கத்துல நோயில கழிஞ்சிடும். हजरत अबू बकर सिद्दीक जिनको हमारे नबी ने सबसे पहले जन्नत में जाने की बिशारत दी, वो फरमाया करते थे या लैतनी कुन्तु शजरतन तुक़ता। ஹஜ்ரத் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இந்த உம்மத்துல முதலாவது சொர்க்கத்துக்கு போற அவங்க தான் என்று சொன்னாங்க. ஆனா அவங்களோட வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஒரு வெட்டப்படுற ஒரு மரமாக இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லுவோம். कभी हमें इसकी टेंशन होती है? ஹஜ்ரத் கேக்குறாங்க, எங்களுக்கு எப்பயாச்சும் இப்படியான தடுமாற்றம் உண்டாகுதா? क़यामत में क्या होगा? கியாமத்துடைய நாள் எனக்கு என்ன நடக்கும்? जब अमाल तोले जाएंगे उससे क्या होगा? என் அமல்களை நெருக்கப்படுற நேரம் எனக்கு என்ன நடக்கும்? जब अल्लाह के सामने पेशी होगी उससे क्या होगा? என்னைக்கு அல்லாஹ்க்கு முன்னால நான் நிப்பாட்டப்படுவனோ அந்த நேரத்தில் எனக்கு என்ன நடக்கும்?
जब हुजूर से मुलाकात होगी कितनी शर्मिंदगी होगी। ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிற அந்த நேரம் எவ்வளவு வெட்கப்பட வேண்டி கைசேதப்பட வேண்டி வரும்। हज़रत शेखुल हदीस मौलाना मोहम्मद ज़करिया साहब रहमतुल्लाह अलैह ने 12 साल मदीने में गुजारे। शेखुल हदीस ज़करिया रहमतुल्लाह अलैह 12 வருஷம் மதீனா முனव्वराல இருந்தாங்க। एक दफा भी हुजूर के रोजे पे जाने की हिम्मत नहीं हुई। அல்லாஹ் ஒரு தடமாச்சு முழு 12 வருஷத்துல ஒரு தடவை சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிசுத்தமான ரவுதாக்கு முன்னால போய் நிக்கிறதுக்கு தைரியம் வரல। किसी ने पूछा आप मुआजा शरीफ पे सलाम पढ़ने नहीं जाते? ஒரு ஆள் கேக்குறாரு ரசூல் நீங்க சலாம் சொல்றதுக்கு நான் போறேன் இல்லையான்னு கேக்குறாரு। फरमाया अपने गुनाहों की वजह से शर्म आती है। அல்லாஹ் சொன்னாங்க இந்த பாவம் எனக்கு வெட்கமா இருக்குது இந்த பாவத்தோட என்ன போய் நிக்கிறதுக்குன்னு சொல்லி சொன்னாங்க। सैयद अताउल्लाह शाह बुखारी रहमतुल्लाह अलैह सईद थे। அத்தாவுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சய்யித் வம்சத்தை சேர்ந்தவங்க। सारी जिंदगी इन्होंने हज नहीं किया। அவரோட முழு வாழ்க்கையில அவங்க ஹஜ்ஜுக்கு போகல। किसी ने पूछा आप हज के लिए क्यों नहीं जाते? அதாவது நீங்க ஹஜ்ஜுக்கு ஏன் போகலன்னு ஒரு ஆள் கேக்குறாங்க। फरमाने लगे फितने का दियानियत अभी खत्म नहीं हुआ, मैं क्या मुंह लेकर जाऊं। அல்லாஹ் அக்பர்। அது சில காதியானியத்துடைய அந்த ஃபித்னா இருக்குது அது இன்னும் முடியலையே நான் எப்படியாக போவேன்னு கேட்டாங்க। इन चीजों की फिक्र लग जाए ये तसव्वुफ का मकसूद है। அது இந்த கவலையை இந்த உணர்வை இந்த ஃபித்னை எங்களுக்கு உண்டாக்குறது இருக்குது இதுதான் தஸவ்வுஃபுடைய நோக்கம்। इसलिए मेरे दोस्तों जिंदगियां तो हमने दीन के नाम वक्फ कर दी। ஆனா சொல்றாங்க என்னுடைய இரக்கமான நண்பர்களே நாங்க எங்களோட வாழ்க்கையை தீனுக்குண்டே தீன ஹிதமத்துக்குண்டே அர்ப்பணிச்சாங்க। अब इन्होंने जाके कोई दुकान तो खोलनी नहीं। இன்னைக்கு நாட்கள் நீங்க யாரும் போய் கடையில உட்கார போறீங்க। अब तो यही करना है हमने। நான் இதுதான் நீ செய்யணும் ஓதினதை ஓதுறது ஓது கொடுக்கறது। हमारे एक बुजुर्ग कहा करते थे कि दुनिया के काम के रहे नहीं, दीन के काम के बने नहीं। ஹஜ்ரத் சில பெரியார்கள் ஒரு ஆள் சொல்லுவாங்களாம் துனியாட வேலைய செய்திகளும் இல்ல தீண்ட வேலையில சமையலிகளும் இல்ல ஒரு இடத்து அடையறிகளும் இல்ல। तो करना तो हमने यही है, நாங்க செய்ய வேண்டியது இதுதான்। बस इसको ऐसे करें कि अल्लाह को पसंद आ जाए। செய்ய வேண்டிய இந்த வேலையை இப்படியே செய்யறது தான்। அதை சொன்னாங்க ஒரே ஒரு வேண்டுகோள் அது அல்லாஹ் விரும்புற மாதிரி செஞ்சிடுவோம்। वकुल्लु यद्दई बिविसाल लैला वलैला ला तुक़िर्रु लहुम बिदाका। हर एक कहता है कि लैला मेरी है, लेकिन मजा तो तब है ना जब लैला भी तो कहे ना। அதை ஒவ்வொரு ஆளும் சொல்றா அந்த பைத்தை படிச்சு காட்டுறாங்க லைலா ஏன்ட்டு ஒவ்வொரு ஆளும் செல்றதுல ருசி வராது। ருசி எப்ப வரும்னா லைலா செல்லணும் நீ ஏன்ட்டு அப்பதானே ருசி வரும்। हर एक कहता है मैं बहुत बड़ा बुजुर्ग हूँ, எல்லாரும் சொல்றாங்க நான் ஒரு பெரியார் நான் எல்லாரும் விட மேல உள்ளால்। लेकिन अल्लाह भी तो कहे ना कि ये बुजुर्ग है। அது எப்ப நீங்க பெரியார் தெரியுமா அல்லாஹ் சொல்லும்। एक लड़की की शादी हो रही थी। ஒரு பொம்பளைக்கு கல்யாணம் ஒன்று நடக்குது। जब शादी होती है तो औरत को बहुत ज्यादा मेकअप करके उसको खूबसूरत बनाया जाता है। அந்த பொம்பளை நிறைய பொதுவா மேக்கப் பண்ணி பார்க்க பசந்தா நாளா செஞ்சு வச்சு। तो उस लड़की की वालदा से किसी ने कहा कि बहन आज आपकी बेटी बहुत खूबसूरत लग रही है। இப்ப ஒரு ஆள் சொன்னாரு அந்த புள்ளோட உம்மாட்ட கூப்பிட்டு சொன்னாம்மா உங்களோட புள்ள இன்னைக்கு சும்மா நல்ல பசந்தாகி तो பாட்டு। दुल्हन की माँ रोने लगी அப்ப அந்த பொம்பளை அழ ஆரம்பிச்சான்। और कहा बहन अच्छी तो तब है जब दूल्हे को अच्छी लगे। அது சொன்னாங்க என் மகள் எப்ப அழ தெரியுமா மாப்பிள்ளைக்கு அழகா விளங்கணுமே உனக்கு அழகா விளங்கிடுச்சு। तूने अच्छी कहा तो इससे क्या होगा, நீங்க அழகுன்னு சொல்லி என்ன லாபம்? दूल्हे को पसंद आए ना। அது மணமகனுக்கு அழகா விளங்கணுமே। तो दुनिया तो हमें कहती है मौलाना साहब, உலகம் மக்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்றாங்க மௌலானா சாப்னு சொல்லி, हजरत साहब, ஹஜ்ரத்னு சொல்றாங்க, कुर्बानी वाले दाई। ஒரு தியாகம் செய்யற மனுஷன் தாயின்னு சொல்றாங்க। मजा तो तब है जब अल्लाह कहे। அல்லாஹ்வுடைய உண்மையான ருசியும் உண்மையான இடமும் எப்ப உண்டாகும் தெரியுமா? அந்த பேரு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுங்க। अल्लाह ताला हम सबको ऐसा बनाए कि हम अल्लाह को पसंद आ जाए। அல்லாஹ் எங்க எல்லாரையும் அவன் விரும்புகிறவர்களாக ஆக்குவானாக। इसके लिए तसव्वुफ है। அதுக்கு தான் தஸவ்வுஃப்। हज़रत थानवी रहमतुल्लाह अलैह फरमाते थे அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்களாம் 8 साल लगा के अल्फाज को सीखते हो, 8 வருஷம் கொடுத்து வார்த்தைகள் படிக்கிறீங்க, इसकी हकीकत को पाने के लिए 8 महीने तो लगाओ।
குறைஞ்சது அந்த 8 வருஷம் படிச்ச வார்த்தையில யதார்த்தத்தை விளங்குறதுக்கு 8 மாசமாவது கொடுக்க தெரிஞ்சிடும். इसकी हकीकत को पाने के लिए 8 महीने किसी अल्लाह वाले की सोबत में जाके तो गुजार लिया करो. அதனால ஹக்கீக்கத்தை விளங்குறதுக்கு ஒரு 8 மாசம் அல்லாஹ்வை அடைந்த அந்த பெரியார்கள் அவர்களுடைய சுஹபத்துல உட்காருங்க. अजीब बात बताऊं आपको, அதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று சொல்லவான்னு கேட்கிறான். आपने कभी भी नहीं सुनी होगी இதுக்கு வந்து நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்கன்னு சொல்றான். और पता नहीं आपको हजम भी होगी कि नहीं. அது உங்களுக்கு ஜெமிக்குமோ தெரியாது சொல்றான். நான் சொல்றது ஏத்துக்கொள்வீங்களோ தெரியாது. हो जाएगी हजम, ஏத்துக்கொள்வீங்களான்னு கேட்கிறாங்க. ना हो तो अदरक का कहवा पी लेना. அதுல சொல்றாங்க விருப்பம் இல்லைன்னா இஞ்சி சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு போவான்னு சொல்லி. वो बात ये है, थानवी रहमतुल्लाह अलैह फरमाते हैं, वो आलिम जो मदरसे से पढ़कर फारिग हो जाए और जाकर पढ़ाने बैठ जाए और किसी खानकाह में जाकर किसी अल्लाह वाले की सोहबत में रहकर अपना तज़किया न करवाए, उसकी मिसाल उस शख्स की सी है जो सिर्फ वज़ू कर रहा है, नमाज नहीं पढ़ रहा. அல்லாஹ் அலி தானவே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்களாம், அந்த ஆலிம் எப்படியான ஆலிம், மதரசால ஓதினார், ஓதி முடிஞ்சு பேசி பாடம் நடத்த உட்கார்ந்தார், ஓதினார், ஓதி கொடுக்கிறார். அவரை தன்னை சுத்தமாக்குற தஸ்கியத்துடைய முயற்சியில் ஈடுபட்டு தன்னை சுத்தமாக்கி கொள்ளாட்டி அவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா, உது செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், ஒரு தரம் 2 தரம் 3 தரம் 4 தரம், ஆனா என்ன சொல்றதுக்கு போகல. சாரமாய்த்தான் இவர் இருந்தார். सारा दिन वज़ू कर रहा है, முழு நாளும் உது செஞ்சு கொண்டே கழியுது. ये बात अगर कोई हल्का आदमी कहता तो उसपे बहुत फतवे लगते हैं. இது ஒரு சாதாரணவராக சொல்லியிருந்தா அதுக்கு நிறைய கருத்துகள் பத்துவாக்கள் வந்து செஞ்சு. लेकिन ये उसने कहा है जिनके सामने सारे उलमा का इल्म सररिगू है. ஆனா இது யாரு சொன்னே தெரியுமா, அவருக்கு முன்னுக்கு எல்லா உலமாக்கள தலையும் கீழே தான். அப்படியான ஒரு ஆள் சொன்ன வார்த்தை. तो आप सारे नियत करें इंशाअल्लाह, जैसे हमने कुर्बानियाँ कर कर के तबलीग का काम किया, कुर्बानियाँ कर कर के इल्म सीखा, ऐसे ही हम कुर्बानियाँ कर कर के इंशाअल्लाह एहसान और तसव्वुफ को भी सीखेंगे. ஆனால் இன்ஷால்லா நீங்க எல்லாரும் நியத் வைங்க. இன்ஷால்லா எப்படி நாங்க கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு இல்மு படித்தோமோ, கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு தாவத்துல உழைப்பில் ஈடுபட்டோமோ, அது மாதிரி ஒரு முயற்சி செஞ்சு தியாகம் செஞ்சு தசவுப்பை படிச்சு கொள்வோம், சிஃபத்தை ஹசானை உண்டாக்கி கொள்வோம். நிச்சயமா இன்ஷால்லா